தெரியுது மகளே. வணக்கம் மகன். மகன் இந்த மலையில ஒரு பெரிய மீன் வந்திருக்கு. அந்த மீனை தானே பார்க்க போறோம். பாருங்க என்ன மீன்களா? யானைப்பழம் உள்ளவர். இல்ல கைட்ட பிடிச்சிருங்க. இந்த கைட்ட பிடிங்க. வாயில தான் இருக்கு. நம்ம கும்பலா இருந்ததுல வாயில தான் இருக்கு. மலையா கட்டி போடுங்க. ராஜிலா வலை எப்படி முடிக்கிறீங்க? மோசமான டெரனான ஆளு. பாருங்க மகளே எப்படி சுவாங்க முறிக்கிற பாருங்க. இவ்வளவுக்கு முறுக்கி இருந்தனால இவர் கிடந்தாரு. இல்லைன்னா போயிடுவாரு. ஏன்னா எங்கிட்ட வாய்ப்பான மண்ணுக்கு எதுவுமே இல்லையா முழுக்கி. எப்படி முடிக்கிறது வர அப்படி மனுஷன் முடிக்கிறத முழுக்க முடியாப்பா. அப்படி மனுஷன் இவளாக்கு என்னைக்கு முடிக்க நீ சாவ. இந்த திருக்கை யாரை திருக்க மக்களே? எடுத்துலாங்க. நீ யாரு? ஐடியா கொடுத்தனால விட்டுரு. அப்படியே தொட்டு உடம்பு தான் எடுக்கணும். எதை நீ என்னைக்கு உடைக்க என்னைக்கு எடுக்க? அப்படி வயசுக்கு வந்த என்ன வேற விட்டு எனக்கு என்ன மாதிரி கத்தி வச்சுட்டு போட்டு வாயில மட்டும் தண்ணி வாயில மட்டும் வெரைட்டி காமி தூண்டில அடியறி ரைட்டியெல்லாம் வெரைட்டி காமிக்க முடியாது. மண்டுக்கு உடச்சு இருக்கிறத வாயில மண்டுக்கு போடுறது எல்லாத்தையும் காமிக்க. காலடி வாடா வாயா சாமியே. மக்களே மண்டிக்கு முறிஞ்சு இன்னொரு மண்டுக்கு மலையை கிச்சுக்கு நின்றுருக்கீங்க. தெளிவா இருந்திருக்கப்ப தெளிவா தானே இருந்திருக்கு. சாமியே மக்களே இங்கே பாருங்க மக்களே. மண்டிக்கே நெளிஞ்சிட்டு பெண்டர்ல கிளம்பும் போது பெண்டர்ல கொத்தி நெளிஞ்சிட்டு சத்தம் கேட்ட தொடங்களில் நூறுடா. இந்த மாதிரியா திருக்க 2 டன்னு 3 டன்லாம் இருக்கும் ஒவ்வொரு சைஸ் திருக்க மக்களே. அதுவா இந்த மாதிரி திருக்க 1 டன்னு 2 டன்னு. ஆமா டன் கணக்கில் தான் திருக்க வரும் சைஸு. இன்னைக்கு தான் நமக்கு சின்ன திருக்க வந்திருக்கு. ஆனா நம்ம உலகத்துக்கு இதே பெரிய திருக்க. ஏன்னா இதே கிளப்ப முடியல. இப்ப தட்டியாச்சு. கடல்ல யானைப்பழம் உள்ள ஒரு மக்களே. எங்க வளத்துல ஒருத்தர் யானைப்பழம் உள்ளவர் இருந்தாரு போயிட்டாப்ல. இப்படி மாலு பிஞ்சு வந்து பருவலையில கத்தி வச்சிருந்து ஓட்டி அறுத்து தட்டி விட்டு கடல்ல தூக்க முடியாது வேலை. இதே மாதிரி திருக்க டங்களுக்கு பெரிய திருக்கிற ஒரே பாஞ்சு கடல்ல தூக்கி போட்டோம். தூக்க முடியாது யாருங்க பாருங்க பயங்கரமா இருக்கா. உள்ள கருப்பு கலர்ல இருக்குடா. வாயை பிளந்துருவோம் மச்சான். மக்கள் காட்டுவோம். என்னமோ ஏதோ ஒரு பங்களா இருந்த மாதிரி இருக்கு மக்களே. உங்களுக்கு தெரியாது மக்களே. யானைக்கு 2 தண்டா இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரியா இருக்கு 2 தண்டா. இன்னொன்னு வாயை பாருங்க, யானை வாய் மாதிரியே இருக்கு.
எதுனாலும் உள்ள வச்சு அப்படி சவத்துருவார் தலைவரு. மெண்டு சாப்பிடுறதுக்கு எத்தனை பெரிய வாய் மத்தியா, யானைக்கு இருக்க மாதிரி வாய். உருவமும் அப்படித்தான் இருப்பாரு. உருவமும் யானை தான். கடல்ல அதிகமான வெயிட்டான ஒரு பொருள்னா இந்த யானை இருக்கதான். இப்படி யானை வந்தாலும் கிளப்பவே முடியாது, அசைக்க முடியாது. அப்பா ஆளுக்கு குறுக்குலாம் உழந்துரு. இந்த திருக்க பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. இந்த திருக்க பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, கிட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி திருக்க பிடிச்சி. இது வந்து கடல்ல பார்த்தோம்னா, கடல்ல வந்து ஆழ்கடல்லாம் வருமா, கடல் தண்ணியுமே எப்படி இருக்குன்னா, கடல் ஆழ்கடல்ல தண்ணி இப்படிதான் இருக்கு. இந்த திருக்க வந்து கடல்ல வந்து ஆழ்கடல்லாம் இருக்கு. கரப்புறம் வந்து தண்ணி பார்த்தோம்னா ஒரு மாதிரி பச்சை கலர் அடிக்க. ஆழ்கடலுக்கு போயிட்டோம்னா அப்படியே ஊதாரு இங்கு கலர் இருக்கு. பாத்துக்கங்க, நம்ம ஆழ்கடல்ல வந்து கடல் எப்படி இருக்கும்னா இதே கலர்ல தான் இருக்கு மக்களே. கடலை நீ ஆழ்கடல் பார்க்க ஆசைப்படுறவங்க இந்த திருக்க தோலை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஆமா, ஆழ்கடல்ல உள்ள கடல் நிறத்தை போலதான் இந்த யானை திருக்கையோட உடம்பு இருக்கு. ஆமா, இது வந்து அதிகமா ஆழ்கடல்ல வாழ்றக்கூடிய மீன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷர் தான் இவரு. இவர் தான் கடல்லையே வந்து பெரிய விவசாயம் தான் சொல்லணும் இவரு. அதனால இவருக்கு பேர் கொம்ப யானை திருக்கை வந்திருக்கோம். யானைப்பெல்லாம் உள்ள ஒரு சதையை பாருங்களேன், வெறும் சதை மட்டும்தான் இருக்கு, கழிவே இருக்காது இந்த திருக்கையில. கடல்ல வந்து ஆழ்கடல் நிறத்தை கொண்டது இந்த மீன் மட்டும் தான். மற்ற எல்லாமே வெள்ளையா இருக்கு, கருப்பா இருக்கு, பல கலர் இருக்கு. ஆனா இந்த இங்கு நேரம் கொண்டது, கடல் நேரத்தை கொண்டது இந்த யானை திருக்கை மக்களே. இவ்வளவு பெரிய திருக்க பார்த்துனா கமெண்ட்ல சொல்லுங்க. அழகா இருக்கிறது தண்டனை பாருங்களேன், அழகா இருக்கு, சூப்பரா அழகா இருக்கு. ஒரு 2 தண்டத்துல 2 வீடு சோறு கருவாடு போட்டோம்னா சோறு கஞ்சியும் குடிச்சிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா பாரு. நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு நீ ஒரு வேண்டான் அழகு, அழகு என்னை மட்டும் விட்டுட்டு போறீங்களா அப்ப நான் அப்படின்னு சொல்லுங்க. நீ ஒரு போயிடாருன்னு சொல்லுங்க மஞ்சா மக்களுக்கு. இப்ப நம்ம பிடிச்சிருக்க ஒரு 10,000 ரூபாய்க்கு மக்களே. ஆமா, 10 ரூபாய்க்கு இந்த திருக்க வந்து நம்ம கடல்ல போற பொருள் தான் இன்னைக்கு. ஏன்னா இந்த திருக்கையை தூக்குற அளவுக்கு நம்மகிட்ட ஏத்தனங்க இல்லை. இந்த திருக்கையெல்லாம் தூக்குறதுக்கு கொலுக்கி இருக்கும் பெருசு பெருசா. அது நம்மகிட்ட இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஆள் தண்ணியில பாஞ்சு அதை கயிறு வச்சு ரொம்ப சிரமப்பட்டு தான் திருக்கையை தூக்கணும். ஏன்னா இது நைஸ் வலையா பிஞ்சு போயிடும். பெரிய வலைகள நிக்கிறது இருக்குதுல, இந்த பொடி வலையில நிக்காதா, கொலுக்கி உடையும். கடல்ல பாஞ்சு கயிறு வச்சு அதை தூக்கி ரொம்ப சிரமப்பட்டு தான் தூக்கணும். இல்லைன்னா திருக்கையை தூக்க முடியாது. ஆமா, நம்ம அதை திருக்கையை தூக்குற நேரத்தில் நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வேலை வச்சுனால நம்ம அந்த பொருளை காப்பாற்றி தான் பார்க்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்குது. அதனால இந்த திருக்கையை சொல்கிறோம். திருக்கை பெரிய பொருள் வந்தோடனே தண்ணியில் வந்து தான் கயிறு வச்சு தான் தூக்க முடியும். நம்ம வெள்ளத்தில் இருந்த மாதிரியே படகுல இருந்த மாதிரியே அந்த திருக்கை பொருளை தூக்க முடியாது. கயிறு வச்சு அதுக்கப்புறம் இழுத்து அதுக்கப்புறம் தான் ஆட்களை வச்சு மொத்தமாக கிளப்ப முடியும் பெரிய பொருளில். அப்படி தான் நம்ம இந்த பொருளுமே கிளப்பணும் மக்களை. ஒரு நாள் அதே மாதிரி கயிறு வச்சு பெரிய மீனை தூக்குற வீடியோவும் அடுத்தடுத்து வரும் மக்களே. தொடர்ச்சி நம்ம கடல்தாய்மை வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். நம்ம கடல்தாய்மை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், பாய்.